இப்போ நம்ம திருச்செங்கோடு ஏபிஜே கலாம் சிலம்ப தற்காப்பு கலை பயிற்சி மையத்தில் இருக்கோம். மையத்தோட ஆசிரியர் ராஜேந்திர பிரபு ஐயா இருக்கார். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இந்த பயிற்சி இதில் இருக்கார். பொண்ணு பேர் காயத்ரி, என் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்க சார். இவங்க வந்து இப்போ நேஷ்னல் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து மேனகா, இவங்க அனுப்பிரபா, லோகேஷ், நிதிஷ் இவங்கெல்லாம் வந்து ஸ்டேட் லெவலில் இதுவாகிருக்கிறாங்க. இவர் வந்து நவீன்குமார் உதவி பயிற்சியாளர் அண்டு இது நடுவராக இருக்கிறாருங்க. ஸ்டேட் லெவல் நடுவராக இருக்கிறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய பெரிய வால் வச்சுருக்கிறாங்க. அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்போம். இப்போ வந்து நம்ம விளையாடுறது பார்த்திங்கன்னா 2 சிலம்ப வரிசையில் வால் வச்சு விளையாடுவோம். இது வந்து கோயில் பண்டிகைக்கு விளையாடுவோம். பார்த்திங்கன்னா இது வந்து தேங்காய் உடைக்கிறது, வால் சண்டை, இன்னும் 2 பெரிய இது போகும்போது நம்மளை தற்காப்புக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. ஓகே. பார்த்தீங்கன்னா அலங்கார சிலம்பத்தில் கண்ணை கட்டிட்டு செய்ய போகிறாங்க. இப்போ இதில் ஒரு கப்பு வச்சு அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி சிந்தாமல் கண்ணை கட்டிட்டு சுற்றி காமிக்க போகிறாங்க. அது எப்படி இருக்குன்னு எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பார்ப்போம்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கூட தண்ணி சிந்தவே இல்லை, கண்ணை கட்டிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். சூப்பர்மா. தேங்க்யூ. குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா கையில் தட்டில் தண்ணி வச்சுருக்காங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்போம். அப்போ உங்கள் பேர் என்னங்க? என் பேர் தனுஸ்ரீ. தனுஸ்ரீ. உங்கள் பேர்? என் பேர் தீர்க்கா. தீர்க்கா. ஓகே, இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ண போகிறீங்க? அலங்கார வரிசை. தண்ணி கீழே ஊற்றாமல் அலங்காரம் செய்ய போகிறோம். இப்போ இதில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றாமையே நீங்கள் செய்ய போகிறீங்க. சரி, ஓகே, எங்களுக்கு செஞ்சு காட்டுறீங்களா? இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி கீழே சிந்தாமல் அழகாக செஞ்சாங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நித்திஷ் அஸ்வந்த் இருக்காங்க, கையில் ஏதோ கத்தி மாதிரி வச்சுருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். இப்போ இது பேர் என்ன? இது வந்து பிச்சுவா கத்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வச்சு உடம்பு வலிமையை வச்சு எப்படி ஒருத்தங்க அடித்தா நம்ம தடுக்கிறது, நம்ம எப்படி நம்ம அடுத்தவங்கள நமக்கு ஆபத்துங்கும் போது எப்படி அடுத்தவங்களை நம்ம தாக்குறது, தற்காக்கிறதுங்கிறது பண்ணி கேட்டோம். ஓகே, இப்போ யாராச்சும் கத்தியில் குத்துறது வந்தாக்க அவங்ககிட்ட இருந்து எப்படி நம்ம தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காட்ட போகிறாங்க. பார்ப்போம்.
இப்போ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 2 கம்பு வச்சுருக்காங்க. அதை வச்சு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். உங்கள் பேர் என்ன? பிரகதீஸ்வரன். பிரகதீஸ்வரன். நீங்கள் எத்தனை வருஷமாக அது கற்றுட்டு இருக்கிறீங்க? 2 வருஷம். 2 வருஷமாக கற்றுக்கிறீங்க. நீங்கள்? என் பேர் ஜீவா. நான் இது 2 வருஷமாக கற்றுக்கிறேன். 2 வருஷமாக கற்றுட்டு இருக்கிறீங்க. எத்தனாவது படிக்கிறீங்க? 8th. நீங்கள்? 9th. 9th. சரி, 2 கம்பு வச்சுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் இரட்டை கம்பு செய்கிறோம். தூக்கி போட்டு இரட்டை கம்பு செய்கிறீங்க, தூக்கி போட்டு பிடிப்பீங்க. சரி, ஓகே, செய்யுங்க பார்ப்போம்.
உங்கள் பேருங்க? என் பேர் கவினையா. இப்போ நான் சுத்த போகிறது சுருள் கற்றுங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு எத்தனை வருஷமாக இது கற்றுக்குறீங்க? நான் இப்போ இது வந்து 1 வருஷமாக கற்றுட்டு ஒரு வருஷமாக. சரி, ஓகே, சூப்பர், ஜமாயிங்க. சார், இப்போ இந்த சிலம்பத்தில் நீங்கள் என்னென்ன சொல்லி கொடுக்குறீங்க? சிலம்பத்தில் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சியிலேருந்து கால்பாடம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குச்சி வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான கம்பு வந்து சுழன்ற முறை, ரெட்டை கம்பு, சுருள், மான் கொம்பு, வால் வீச்சு, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வேல்கம்பு எல்லாமே ரெண்டு, அப்படியே வால், புலிவேஷம், பிச்சுவா எல்லாமே ரெண்டு இந்த சிலம்பக்கலையில் எல்லாமே அடங்கிடுதுங்க. எல்லாமே இது பண்ணுவோம். எங்களை தேடி யார் வந்தாலுமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடி. நம்ம இருந்து திருச்செங்கோட்டில் இருந்து APJ கலாம் சிலம்ப தற்காப்பு கலைப்பயிற்சி மென்ட்டு 6 வருஷமாக இந்த கிரவுண்டில் இருந்து நடத்திட்டு வரோம். எங்களை தேடி சேலத்துலேருந்து மேனுஃபேக்சரிங் தமிழா யூடியூப் சேனலில் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி.